இந்த காணொளியில் சிவபெருமான் நம்முடன் இருப்பதை உணர்த்தும் சில அறிகுறிகளை காண்போம். இவற்றை நீங்கள் உணர்ந்தால் உடனே சிவ வழிபாட்டை தொடங்குவது நல்லது. முதல் அறிகுறி, நீங்கள் இறை நம்பிக்கை அற்றவராக இருந்தாலும் சற்றென்று உங்கள் கண்களில் சிவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தென்படும். அவற்றின் வாயிலாக சிவன் மீது இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்படும். இவை சிவபெருமான் உங்கள் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. இரண்டாவதாக, பசு, காளை, நாய் போன்ற ஜீவராசிகளின் மீது இரக்க குணம் அதிகமாக ஏற்படுவது மற்றும் அவைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினால் சிவபெருமான் உங்களிடம் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மூன்றாம் அறிகுறி, அடிக்கடி சிவலிங்கங்களும் சிவகணங்களும் கனவில் தோன்றினால் சிவன் உங்களிடம் வந்துவிட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான்காம் அறிகுறி, திடீரென்று பிரம்ம முகூர்த்தத்தில் அடிக்கடி உங்களுக்கு விழிப்பு வந்தால் சிவனின் அருள் உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் அதீத சக்தி சிவனிடமிருந்தே வெளிப்படும். இந்த அறிகுறியை உணர்ந்தால் உடனே சிவ வழிபாட்டை தொடங்குங்கள். ஐந்தாம் அறிகுறி, ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன் அது தவறான முடிவை தரும் என்பதை முன்கூட்டியே நீங்கள் உணர்வீர்கள். இது சிவன் உங்கள் அருகில் அமர்ந்து நடக்கவிருப்பதை முன்கூட்டியே தங்களுக்கு உணர்த்துகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆறாம் அறிகுறி, பிறர்படும் துன்பங்களைக் கண்டு மனம் வருந்துவது மற்றும் அதிலிருந்து விடுபட உதவுவது. சுயநலமான இவ்வுலகில் சுயநலமில்லாதவர்களுக்கு மட்டுமே பிறரின் துன்பம் கண்களுக்கு புலப்படும். அவற்றை தன் துன்பமாக கருதி அவற்றில் இருந்து விடுபட தன்னால் இயன்ற காரியங்களை செய்து வந்தால் சிவபெருமான் உங்களை ஆட்கொண்டு விட்டார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொளியில் நாம் பார்த்த அறிகுறிகளில் ஏதேனும் தங்களுக்கு இருந்தால் உடனே சிவ வழிபாட்டை தொடங்குவது நல்லது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.